அடியவர்களுக்கு அருள்பாலிக்கின்ற எங்களுடைய அம்மனுடைய பாதார பிந்தங்களிலே அடியவர்கள் எல்லோருக்குரிய அருள் கிடைக்க வேண்டும். தொடர்ந்தும் இந்த நேர்முக வர்ணையில் ஜோகன் அவர்கள். நன்றி எம் ரதனாசிரியர் அவர்களே. அற்புதமான முறையில் இந்த தேர் என்று சொல்லப்படுகின்றது, வடமொழியிலே ரதம் என்று சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் கூட இந்த வடமொழியிலே ரதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லை தான் நாங்கள் அதிகமாக உச்சரிப்பது எங்களுடைய பண்பாடு வழக்கமாகிவிட்டது. இப்படி இருக்கும் பொழுது இந்த ரதோற்சவத்திலே பல வகையான ரதம் இருக்கின்றது. அந்த வகையில் திருக்குறளில் கூட இந்த ரதோற்சவம் பற்றி அற்புதமாக எடுத்துரைக்கப்படுகின்றது. உருள் பெறும் தேர்க்கு அச்சாணி அன்னார் என்று சொல்லப்படுகின்ற அந்த வள்ளுவரின் பெருந்தகை வாக்கிற்கிணங்க தேரானது எவ்வளவு முக்கியமானது, அதற்கு அச்சாணி என்பது எவ்வளவு முக்கியமானது என்பது புலப்படுகின்றது. அந்த வகையில் ரதம் என்ற சொல்லாட்சி பொழிவும் விரைந்த செயலும் உள்ள அனைத்தையும் குறிக்கும் சொல்லாக உள்ளது. வானில் பறக்கும் விமானங்களை ஆகாச ரதம் என்றும், மனவியல் கற்பனை திறனை மனோரதம் என்றும், அறிவாற்றலை ஞானரதம் என்றும், சிறந்த தாக்கத்தை வாதரதம் என்றும் கூறுவர். எருதுகளால் இழுக்கப்படுவதை கோரரதம் என்றும் கூறுவார்கள். அதை கொல்லாவண்டி என்று சொல்வார்கள். அந்த வகையில் அற்புதமான முறையிலே இந்த அத்தனைக்கும் மனோ கற்பனை ஞானத்தை அறிவினை புத்தியினை செல்வத்தை அத்தனையும் தரக்கூடிய ஒரு ரதமாகத்தான் இந்த ரதோற்சவம் இப்பொழுது இந்த வீதியிலே தேரேறி வருகின்ற எங்களுடைய அம்பாளை பொறுத்தவரையிலே இந்த நாகபூசணி அம்பாள் இந்த ரதோற்சவத்திலே வருகை தந்து கொண்டிருக்கின்றார். உண்மையில் எங்களுடைய மனத்தில் இருக்கும் அழுக்குகள் அத்தனையும் நாங்கள் விட்டு எங்களுடைய ஆன்மா ஈடேற்றம் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த அற்புதமான ரதோற்சவ நிகழ்வினை நாங்கள் காண வந்திருக்கின்றோம். ரதோற்சவ நிகழ்வின் தத்துவத்தை பொறுத்தவரையிலே உண்மையில் எங்களுடைய அழித்தல் தொழில் என்று சொல்லுவது பலருக்கு, எங்களுடைய பாமர உள்ளங்கள் பலருக்கு தெரியாது. அழித்தல் என்று சொன்னால் அங்கு செல்லக்கூடாது என்று சொல்வார்கள். அப்படி அல்ல, எங்களிடையே காணப்படுகின்ற இந்த அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற ஆணவ மனத்தை அழிக்கக்கூடியதான் இந்த ரதோற்சவம் என்று சொன்னால் மிக இல்லை. அப்படிப்பட்ட நிகழ்விலே இன்றைய இந்த வசந்த நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய அற்புதமான இந்த ரதோற்சவ பெருவிழா நிகழ்வில் இணைந்து நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கும் அடியவர்கள் அத்தனை பேரும் தனது வாயினால் ஓம் சக்தி அரோகரா என்ற நாமத்தை உச்சரித்துக் கொண்டு பார்க்கும் இடத்து சிறுவர்கள் கூட அற்புதமான அங்க பிரதிஷ்டை செய்கின்றார்கள். நேர்த்திக்கடன் செய்கின்ற எங்களுடைய வழக்கத்தின் அடிப்படையில் இங்கு காவடிகள், பறவை காவடிகள் மற்றும் தீச்சட்டிகள் ஏந்தியவர்கள், கற்பூரச்சட்டி ஏந்தியவர்கள், அது மட்டுமல்லாமல் அங்க பிரதிஷ்டை செய்யும் அத்தனை உள்ளங்களையும் நாங்கள் இங்கு காணக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. இந்து தர்மத்தின் அற்புதமான உண்மையை தெளிவுபடுத்தும் பொழுது நல்லதொரு ரதோற்சவ நிகழ்வோடு இணைந்து இந்த நிகழ்வில் இப்பொழுது அத்தனை அடியவர்களும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பது பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது. சமூக ஒற்றுமையை மையமாக கொண்ட ஒரு ஆலயத்தின் பிரசன்னமாக கூட அமைந்திருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே ஆகமம் சாராத அத்தனை நெறிகளாக இருந்தாலும் கூட அது இந்து தர்மத்தின் வழிகாட்டலாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒரு நெறியின் அடிப்படையில் தான் இந்த ஆலயத்துடைய ரதோற்சவ நிகழும் செயற்படுகின்றது. அந்த வகையை இலக்கியங்களில் தேர் பற்றி நாங்கள் பார்த்தால் கடோபனிடத்தில் மனிதனின் உடலை தேராகவும், உயிரை தேர் தலைவனாகவும், புலன்களை குதிரையாகவும், புத்திசாதரியமான அந்த செயற்பாடுகளை சக்கரங்களாகவும் மாற்றிய விடயத்தை நாங்கள் கடோபனிடத்தில் காணக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட நேரத்திலே இலக்கியங்களில் அடிப்படையில் தாற்பயங்கள் எங்களுக்கு உள்ளதை நல்லவாறு அந்தவாறு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சில விடயங்களை எடுத்துரைக்கப்படுகின்றது. இதிகாசம் என்று சொல்வார்கள். இதிகாசம் என்று சொன்னால் இது முன்பு இவ்வாறு இப்படி நடந்தது என்று சொல்வார்கள். இருந்தாலும் கூட அப்படி நடந்த ஒரு விடயத்தை அற்புதமாக காணக்கூடிய வகையிலே, ஞாபகப்படுத்தும் வகையிலே இந்த ஆலயத்தின் வரலாற்று பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இந்த ரதோற்சவ திருவிழாவின் நல்ல நாளில் நாங்கள் சங்கமித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே அற்புதமான ரதோற்சவம், அழகான வெளிவீதி, அளவான உள்வீதி அத்தனையும் பொருட்டாக அமையக்கூடிய ஒரு திட்டமிட்ட அமைப்பின் வடிவத்திலே காணப்படுவது பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது. உண்மையில் பல ஆலயத்திற்கு சென்றிருக்கின்றேன். நாங்கள் பல ஆலயத்திலே நேரடி வர்ணனையில் ஈடுபட்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த ஆலயத்திற்கு வந்தவுடன் உள்ளத்தில் மிகப்பெரிய குளிர்ச்சி, என்னவோ தெரியவில்லை. இது வசந்த நாகபூசணி என்ற வார்த்தையாக மட்டுமல்ல, இந்த இடமே மிக வசந்தமயமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது, ஆன்மாவை லயப்படுத்தி இருக்கின்றது. எந்த எண்ணமும் இல்லாமல் பணம், வாக்கு, காயம், பொறிவழி போகாது நல்ல எண்ணத்தை பார்க்கும் பொருட்டு அற்புதமான சேவையினை வழங்கியிருந்தார்கள். அந்த சேவையினை பார்க்கும் பொழுது புல்லரிக்கின்றது. அப்படிப்பட்ட அருமையான சேவையினை வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தின் அடிப்படையில் இவர்கள் செய்யும் ஒரு கர்மங்கள், அதாவது இவர்கள் செய்யும் நல்ல விடயங்கள் அத்தனையும் நாங்கள் வரவேற்கக்கூடிய வகையில் ஏனைய ஆலயங்களுக்கு, ஏனைய ஆலய சமய சமூக
ஸ்தானங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கின்றது. இவர்களுடைய சமூக சேவை மட்டுமல்ல, மாணவர்களின் கல்வித்திறனை பார்க்க வேண்டும். கல்வியிலே வலிவிட்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்களை மேலோங்க வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் எத்தனையோ கல்விசார் சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் ஆலயம் என்று சொல்லப்படுகின்றது ஆன்மா லயப்படும் இடமாக மட்டுமல்லாமல் அறிவினை புகட்டும் ஒரு ஆலயமாக அமைய வேண்டும். அந்த வகையில் அற்புதமான இந்த சேவையினை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த பரிபாலன சபை மீண்டும் பல காலம் சிறப்பாக இந்த நிர்வாகத்தை நடத்தி இந்த ஆலயத்தை மென்மேலும் வளர்ச்சிக்கானவர்களுடைய அரும்பணிக்கு இந்த அம்மலாட்சியின் அருள் என்றும் கிடைக்க வேண்டும் என்று இந்த அம்மலாட்சியின் பாதார விந்தம் பணிந்து தொடர்ந்து நேரடி வர்ணையோடு இணைந்து கொள்வதற்காக எங்கள் அன்புக்குரிய ஆசிரியர் MM ரதன் அவர்கள். நன்றி ஜோகன். தற்போது இந்த அம்மனுக்குரிய இந்த தேருற்சவத்திலே இன்று காலை 10:25 மணியளவில் அந்த தேரிலே அமர்ந்த சக்தியானவள் அப்படியே இந்த கிழக்கு வாசல்லே ஆரம்பித்த அந்த சக்திக்குரிய தேருற்சவம் அப்படியே அடியவர்களுடைய கரங்களாலே அங்கே தேர்வடம் இழுக்கப்பட்டு அரோகரா அரோகரா எங்கள் நாகபூசணி அம்மனுக்கு அரோகரா அரோகரா என்று அங்கே சக்தியை வழிபாடு செய்து தற்போது இந்த ஆலயம் ஒன்றிலே எங்களுடைய சக்தியானவள் அங்கே அடியவர்களுக்கு அருள்பாலிப்பதற்காக தேரிலே அமர்ந்திருக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். இந்த ஆலயத்தில் இந்த தேருற்சவம் ஆரம்பமாகின்ற போது இந்த வசந்த மண்டபத்திலிருந்து நாங்கள் நினைத்தோம் அந்த விநாயக பெருமானையும் அங்கே அழைத்து செல்லுகின்ற ஒரு அருமையான காட்சியை காணுகின்றோம். இந்து மதத்திலே நாம் எந்த காரியத்தையும் தொடங்கும் பொழுது முதலிலே விநாயக பெருமானை வழிபாடு செய்வது ஒரு வழக்கமாகும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலன்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற அடிப்படையில் அங்கே விநாயக பெருமானுக்குரிய வழிபாடுகளும் அங்கே விநாயகரும் அங்கே தேரில் அதாவது அமர்ந்து வருகின்ற ஒரு அற்புதமான காட்சியை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய இந்த நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய அத்தனை நிகழ்வுகளையும் இன்று காலை 9 மணியிலிருந்து சிவன் தொலைக்காட்சியிலே மிக அருமையான முறையில் நேரடி ஒளிபரப்பு செய்திருக்கின்றார்கள். இதை இந்த ஒளிபரப்பின் ஊடாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற அல்லது பல்வேறுபட்ட நாடுகளில் வாழுகின்ற எங்களுடைய அம்மனுடைய அருட்கடாட்சம் கிடைக்கின்ற அடியவர்கள் அங்கே அந்த தொலைக்காட்சியின் ஊடாக பார்த்து மகிழ்ந்த ஒரு அருமையான காட்சியை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எனவே இந்த ஆலயம் ஒரு புதுமை வாய்ந்த ஒரு ஆலயம். அம்மனுடைய அருட்கடாட்சம் இங்கே சொல்லப்படுகிறது போல ஆலயத்திலே வீண்பார்த்தை பேச வேண்டாம், பஜனையை பாடுங்கள், தேவாரம் பாடுங்கள், ஓம் சக்தி என்ற நாமத்தை சொல்லுங்கள், அன்னையின் நாமத்தை சொல்லுங்கள், அல்லது மௌனமாயிருங்கள், அல்லது தியானம் செய்யுங்கள் என்று சொல்லுவது போல இங்கே அடியவர்கள் அம்மனுக்கு அரோகரா அம்மனுக்கு அரோகரா என்று சொல்லி எங்களுடைய நாகபூசணி அம்மனுடைய அருள் எங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அற்புதமான வழிபாட்டை நாங்கள் காணுகின்றோம். இங்கே வேப்பிலை சாற்றி மிக சிறப்பான முறையில் வழிபடுகின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேர் திருவிழா என்பது இந்த ரத உற்சவம் என்பது அழித்தல் தொழிலை குறித்து நிற்கின்றது. நாளைய தினம் நடந்தேற இருக்கின்ற அந்த அதாவது தீர்த்த உற்சவம் எனப்படுகின்ற அருளல் தொழிலையும் மிக சிறப்பாக நாளைய தீர்த்த உற்சவ நிகழ்வுக்கும் அடியவர்கள் வந்து எங்கள் அம்மாவினுடைய எங்களுடைய நாகபூசணி அம்மனுடைய அருட்கடாட்சத்தை நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் நடந்தேறிய இந்த ரத உற்சவத்திலே இதுவரை நேரமும் அடியவர்கள் எல்லோரும் அந்த தேர் இழுத்து அம்மனுடைய அருட்கடாட்சம் கிடைத்ததை நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த இந்து மதத்திலே 6 வகை சமயங்கள் இருக்கின்றன. சைவம் சிவனையும், சாக்தம் சக்தியையும், காணாவத்தியம் கணபதியையும், கௌமாரம் முருகனையும், சௌரம் சூரியனையும், வைணவம் விஷ்ணுவையும் முழுமுதற் கடவுளாக கொண்டு காணப்படுகின்ற போது இந்த சிவனோடு இணைந்த ஒரு வழிபாடாக சாக்த மதத்தின் முழுமுதற் கடவுளாக சக்திக்குரிய வழிபாடு சிறப்படைந்திருக்கின்றது. இந்தியாவிலே காசி விசாலாட்சி அம்மன் ஆலயம், மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம், காசி விசாலாட்சி அம்மன் ஆலயம் என்பது போல ஈழத்திலும் பல்வேறுபட்ட ஆலயங்களில் வழிபாடு இடம்பெற்றாலும் எங்களுடைய ஏழாலை தெற்கு களபோடை மண்ணிலே இருந்து எங்களுடைய நாகபூசணி அம்மனாக வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற அம்மனுடைய அருட்கடாட்சம் எல்லா பக்த அடியார்களுக்கும் இனிதே கிடைக்க வேண்டும். நீங்கள் வாழ்வியலில் சீரும் சிறப்போடு சகல சௌபாக்கியங்களும் பெற்று சீரும் சிறப்போடும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அம்மனுடைய அருட்கடாட்சம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி தொடர்ந்தும் நேர்முக வர்ணையில் யோகன் அவர்கள். நன்றி ரதனாசிரியர்களே. அற்புதமான நேரத்தில் இனிமையான இந்த காலத்தில் இந்த வசந்த நாகபூசணி அம்மன் ஆலயத்துடைய வராந்த மகோத்சவ பெருவிழாவின் ரதோற்சவ நிகழ்வில் இணைந்து இந்த ரஜோற்சவ நிகழ்வினை கண்டோம்.
என்னோடு இங்கே வந்திருந்த சக நண்பர் யோகன் அவர்களும் பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறியதோடு மட்டுமல்லாமல் இங்கே வர முடியாதவர்கள் இந்த சக்திக்குரிய வழிபாடு என்பது இங்கு மட்டுமல்ல, இந்தியாவிலே தென்கிழக்காசிய நாடுகளிலே கம்போடியா, யாவா, சுமாத்திரா, மலேசியா, சிங்கப்பூர் எனப்படுகின்ற தென்கிழக்காசிய நாடுகளில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய சக்திக்குரிய அடியவர்கள் லண்டனிலே ரூட்டிங் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் என்று புகழ்வாய்ந்த கோயில்கள், சுவிட்சர்லாந்திலே, ஜெர்மனிலே, கனடாவிலே, நியூசிலாந்தில், ஆஸ்திரேலியாவில் என்று பல்வேறுபட்ட நாடுகளில் இந்த சக்திக்குரிய அடியவர்கள் வாழுகின்றார்கள். அவர்கள் அந்த சிவன் தொலைக்காட்சியின் ஊடாக அந்த அம்மனுடைய அருட்கராட்சத்தை, அந்த ரத உற்சவத்தை மிக சிறப்பான முறையில் கண்கொண்டு பார்த்து அகமகிழ்ந்ததையும் நாங்கள் அறிகின்றோம். இதுவரை நேரமும் இந்த ரத உற்சவத்திலே பல்வேறுபட்ட இந்து மதத்தில் இந்த சக்திக்குரிய வழிபாடுகள், இந்து மதத்தின் தொன்மைகள் பற்றி மிக அற்புதமான முறையில் பல்வேறுபட்ட கருத்துக்களை நாங்கள் கூறியிருந்தோம். அம்மனுக்கு அரோகரா, நாகபூசணி அம்மனுக்கு அரோகரா. அந்த அம்மனுடைய அருட்கராட்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று எல்லோரும் சீரும் சிறப்புமாக அம்மனுடைய அருள் கொண்டு வாழ வேண்டும் என்று கூறி நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. மற்ற கேமரா இல்லையோ, ஒன்று மணிக்கு வேறு இதான் குவாலிட்டி அந்த இது அந்த வேலையே இருந்தாங்க ஏஜிஎம் யாராவது அந்த இல்லை வேறு குவாலிட்டி இதான் குவாலிட்டி. ஆனால் இந்த வேறு மாறி மாறி எப்படியா இலச்செடுத்து அங்கே அடிஞ்சாடி அங்கே போவோம்மா, இன்னும் போவோம் அந்த வாசலில் போவோம், அவங்க சைடு போவோம். ரோகரா 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 இதில் இருப்பாங்க பச்சை இதெல்லாம் நல்ல கேமரா டிமாண்ட் இருக்கு. அதில் கீழே நடக்குது இது அனுப்பினா அவத்தில் அவருக்கு கிடைக்க ஓப்பன் பண்ணிக்கான பார்த்து இதான் கலர் மாதிரி வழியான கலர் மாதிரி தான் அது கூட கட்டங்களாக இருந்தால் இது வரப்பு கிடைக்கு அதுக்கு கிளாஸ்லேயே போடலாம். அதில் அது வந்து மைக் கூட ரைட்னஸ் வேறு என்ன சந்திக்க வாங்கினா நல்ல நம்பர்
Hey,